ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் சலூன் இல்லை பார்பர் ஷாப் போகிறீங்க அப்படின்னா அங்கே நம்ம பேச வேண்டிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆப்கோ கியா கர்வானா ஹை, அதாவது நீங்கள் முடி வெட்டுறீங்களா, சேவிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஆப்கோ கியா கர்வானா ஹை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஆப்கோ கியா கர்வானா ஹை, ஆப்கோ கியா கர்வானா ஹை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னா, பால் கட்வானா ஹை, முடி வெட்ட வேண்டுமா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பால் கட்வானா ஹை, பால்னா முடி, கட்வானா ஹை முடி வெட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படின்னா அடுத்து என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் கர்வானி ஹே, சேவிங் கர்வானி ஹே, சேவிங் செய்ய வேண்டுமா, ஃபஸ்ட்டு முடி வெட்டணுமான்னு கேட்குறாரு, இல்லை சேவிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரியா? இல்லை நீங்கள் கொஞ்சம் பெரிய பார்பர் ஷாப் போயிருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியெல்லாம் பார்பர் ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்பர் ஷாப் போயிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா. கியா ஆப் அப்பாயின்மெண்ட் லேக்கர் ஆயே ஹே, அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா. கியா ஆப் அப்பாயின்மெண்ட் லேக்கர் ஆயே ஹே, கியா ஆப் அப்பாயின்மெண்ட் லேக்கர் ஆயே ஹே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மேரா அப்பாயின்மெண்ட் ஹே, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். மேரா அப்பாயின்மெண்ட் ஹே. ஸோ கரெக்டான டைமுக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புக் பண்ணிட்டு போவோம் இல்லையா ஒரு சில டைம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு வேளை அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நஹி மேரா அப்பாயின்மெண்ட் நஹி ஹே, இல்லை எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக மேரா அப்பாயின்மெண்ட் நஹி ஹேன்னு சொல்லலாம், இல்லை நஹி மேரா அப்பாயின்மெண்ட் நஹி ஹே அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா 2 தடவை இல்லை இல்லைன்னு சொல்ல மாதிரி இருக்கும். தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஹிந்தியில் இது நார்மல் தான். நஹி மேரா அப்பாயின்மெண்ட் நஹி ஹே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ முடி வெட்டுறாருன்னு வச்சுக்கலாம். முடி எப்படி வெட்டணும்னு எப்படி ஹிந்தியில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் கேசே காட்னே ஹே, பால் கேசே காட்னே ஹே, முடியை எப்படி வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பால் கேசே காட்னே ஹே. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். சரியா? இல்லாட்டி அவர் வேறு எது கேட்டார்னா அதுக்கான நீங்கள் பதிலை சொல்லணும். சோட்டி யா படே, அதாவது சின்னதாக வெட்டணுமா இல்லை நீளமாக வெட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சோட்டே யா படே, குறுகியதா அல்லது நீளமானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எந்த மாதிரி உங்களுக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அவரே கேட்குறாரு. நீங்கள் இதில் எந்த மாதிரி வெட்டணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம். சோட்டினா சோட்டி, படேனா படே, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். முஜே ஜாதா சோட்டா நஹி சாயே அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, எனக்கு ரொம்ப கம்மி, எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தை குறைக்க வேணாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஜாதா சோட்டா நஹி சாயே, முஜே ஜாதா சோட்டா நஹி சாயே, ரொம்ப லென்த்து கம்மியாக வெட்டிடாதீங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். சரியா? வேறு என்ன ஸ்டைல் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி லென்த்தை கம்மி பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. பீச்சே சே சோட்டா கர் தீஜியே, பீச்சே சே சோட்டா கர் தீஜியே, பின்புறம் சிறிதாக வெட்டுங்கள். ஸோ பின்னாடி லென்த்தை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பீச்சே சே சோட்டா கர் தீஜியே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. இல்லை உங்களுக்கு ட்ரிம்மிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே சிர்ஃப் ட்ரிம் கர்வானா ஹை, எனக்கு ட்ரிம் மட்டும் செய்தால் போதும். அதாவது முஜே சிர்ஃப் ட்ரிம் கர்வானா ஹை, எனக்கு ட்ரிம்மிங் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். முஜே சிர்ஃப் ட்ரிம் கர்வானா ஹை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். தாடி ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். தாடிக்கோ ட்ரிம் கீஜியே சேவ் நஹி. ஸோ இப்போ தாடி ஏதோ பண்ணுறாரு அப்படின்னா என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தாடியை ட்ரிம் செய்யுங்க, சேவ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தாடிக்கோ ட்ரிம் கீஜியே சேவ் நஹி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். தாடிக்கோ ட்ரிம் கீஜியே சேவ் நஹி, ட்ரிம் பண்ணுங்கள், சேவ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாடிக்கோ தோடா சோட்டா கர் தீஜியே, அதாவது முடி லென்த்தாக இருக்குது தாடி அப்படின்னா லென்த்தை குறைக்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தாடிக்கோ தோடா சோட்டா கர் தீஜியே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். தாடியை கொஞ்சம் குட்டையாக செய்யுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரியா? தாடிக்கோ தோடா சோட்டா கர் தீஜியே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முஜே க்ளீன் சேவ்
चाहिए. உங்களுக்கு க்ளீன் ஷேவ் வேணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முझे க்ளீன் ஷேவ் चाहिए. தாடி வந்து க்ளீன் ஷேவ் வேணும்னா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். முझे க்ளீன் ஷேவ் चाहिए. எனக்கு சுத்தமான ஷேவ் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா मुझे सिर्फ मूछें ट्रिम करवानी है. எனக்கு மீசையை மட்டும் ட்ரிம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா मुझे सिर्फ मूछें ट्रिम करवानी है. மூச்சை அப்படின்னா மீசை, ட்ரிம் करवानी है அப்படின்னா ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். मुझे सिर्फ मूछें ट्रिम करवानी है. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து முடியை வந்து அங்கேயே வாஷ் பண்ணணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா क्या आप बालों को धो सकते हैं. क्या आप बालों को धो सकते हैं. நீங்கள் முடியை அலச முடியுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்கள்கிட்ட ஏதாவது பிக்சர் இருக்குது, அதில் இருக்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா मुझे इस तस्वीर जैसा हेयर कट चाहिए. मुझे इस तस्वीर जैसा हेयर कट चाहिए. அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி எனக்கு ஹேர் கட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். मुझे इस तस्वीर जैसा हेयर कट चाहिए. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முடி லென்த்தை கம்மி பண்ணுறது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி பீச்சே சே ஹல்கா கர் தீஜியே. ஹல்கா அப்படின்னா லேசாக, அதாவது கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வரோம். பீச்சே சே ஹல்கா கர் தீஜியே. பின்பக்கம் லேசாக ஆக்குங்கள். பின்னாடி முடியை குறைச்சிருங்கன்னு சொல்கிறோம். எல்லாம் முடிஞ்ச அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா கித்தனை பைசே ஹுயி, கித்தனை பைசே ஹுயி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரேட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். சரியா? கித்தனை பைசே ஹுயி, எவ்வளவு பணமானது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் கடைசியாக. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.